ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 2-3 நிமிஷம் தான் சொல்கிறேன். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். இவனுக்கு கூட அவர் திருமணத்தில் வண்டி ஓட்டுறாரு. அவர் மதுரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அண்ணன் ஒரு மிக தெய்வபக்தி உள்ளவர். இயேசு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிறுவர் ஊழியத்துக்காக அவங்க கிராமத்தில் வந்திருக்காங்க. அந்த கிராமத்தில் யாரும் இடம் கொடுக்கலையாம். அவங்க அப்பா தான் இடம் கொடுத்தார். சிறு ஊழியத்துக்காக அந்த கிராமத்தில் இடம் கொடுக்கல. அவங்க அப்பா கொடுத்து சிறுவர் நடந்தது. சிறுவர் நடந்து கொண்டு வருது. ஆனால் அவர் இங்கே இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு குழந்தை கிடையாது. அந்த சிறுவர் ஊழியம் கொடுத்ததுனால இப்போ 2 ஆண் பிள்ளை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் அறிவார். இன்னும் அவர் ரட்சிக்கப்படணும். அவர் இவர் மூலியமாக குடும்பம் ரட்சிக்கப்படணும். அது மட்டும் இல்லை, அந்த கிராமம் ரட்சிக்கப்படணும். நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம வார்த்தைக்குள்ள போகலாம். ஏன்னா குறுகிய டைம் காலம் இருக்கிறது. ஆனால் குறுகிய டைம் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு கொடுத்த வார்த்தை 3 தரம் பேதுரு மரித்தார் இல்லையா? சேவல் கூழும்போது 3ஆம் நாள் ஏசப்பா உயிரோடு எழுந்தார். 3 நாள் ஏசப்பா உயிரோடு எழுந்தார். 3 நாள் கழித்தது அல்லவா? கர்த்தர் எனக்கு 3 நாள் வார்த்தை கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எடுங்க. யோவான் 19 எடுங்க. யோவான் 19:26. அப்போது இயேசு தம்முடைய தாயும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ மகன் என்றார். பின்பு சீஷரை நோக்கி, அதோ தாய் என்றார். அந்த நாள் முதல் ஏற்றுக்கொண்டார். இயேசு என்ன சொன்னாருங்க? என்னுடைய, அப்பொழுது தம்முடைய தாயின்னு சொல்ல, என்னுடைய தாயின்னு சொல்ல. அவர் தம்முடைய சொல்ல, என்னுடைய சொல்ல. என்னுடைய என்பது உரிமை, தம்முடைய என்பது எல்லாருக்கும் உரியது. என்னுடைய என்பது நம்முடைய உரிமை, தம்முடைய என்பது எல்லோருக்கும் உரியது. தம்முடைய தாயை நோக்கி அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய தாயை நோக்கி நிற்கின்ற அன்பாக சிஷ்யனை கண்டு, யார் அன்பாக இருந்தார்கள்? அவருக்கு அன்பாக இருந்தார்களாம். நாம் அன்போடு இருக்கிறோமா? நாம் யாரோடு அன்போடு இருக்கிறோமா? தமக்கு அன்போடு இருந்த சிஷ்யனை கண்டு என்ன சொல்கிறார்? தம்முடைய தாயோ அருகில் நின்ற அன்பாக சிஷ்யனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன். பரவாயில்ல, அதோ உன் மகன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? யாரோடு அன்போடு இருக்கிறோமா? யாரோடும் தாய் தகப்பனோடு இருக்கிறோம் இல்லை? நல்ல சொல்ல, மற்றவர்களை அவர் தன் சொந்த சகோதரன் கூட சொல்லாமல் மற்றவர்கள் என்ன சொல்றாரு? இவரோடு அன்போடு இருக்கணும். இவர் என் மேல் அன்போடு இருந்தார்கள், இவர்கள் மேல நீங்க அன்போடு இருக்கணும். அவர்களை அணைத்துக் கொள்ளுன்னு சொல்கிறார். அவரை அணைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். வெளியே ஆளை பார்த்து நம்ம அன்போடு இருக்கிறோமா? சபையில அன்போடு இருக்கிறோமா? சபையில ஒரு பிரதரோடு அன்போடு இருக்கிறோமா? அவர் தன்னைத்தானே சொல்ல, மற்றவங்களையும் சேர்த்துக்கு சொல்லுகிறார். நம்ம சபையில சேர்க்கணும். நம்ம சபையில அன்போடு இருக்கணும். தகப்பனோடு அன்போடு இருக்கணும். தாயும் அன்போடு இருக்கணும். சபையில மட்டுமில்லை, வெளியில் நம்ம அன்போடு இருக்கணும். ஸ்திரியே அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்திரி என்பது ஒரு அன்புக்குரியது. ஸ்திரி என்பது ஒரு பிரதருக்குரியது. ஸ்திரி என்பது ஒரு பாசத்துக்குரியது. நம்ம சபையில் மட்டுமில்ல, நான் எங்க போனாலும் சரி அன்போடு இருக்கணும், சகோதரத்து இருக்கணும். அவர் தன்னைத்தானே சொல்லல, எல்லாரும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசனம் எடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் 53 எடுங்க. 53 படிங்க. அவர்களை எண்ணாம போனோம். அவர்களே அப்படி எண்ணாம போன கூட அவர் அன்போடு இருக்க சொல்றார். அசட்ட பண்ணப்பட்டோம். மறுபடியும் 3 வருஷம் படிங்க. அசர பண்ணப்பட்டவரும் மனுஷனா புறக்காடப்பட்டவர், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் அவரை விட்டு முகங்களை, இன்னைக்கு எத்தனை பேர் முகங்களை மறைத்துக் கொண்டு இருக்கிறோம்? நீங்க முகங்களை மறைக்கிறோமா?
அவரை பாட நினைக்கிறோமா? அவரை சிலுவை சுமந்து நினைக்கிறோமா? இல்ல, நம்ம நினைப்பதே கிடையாது. ஏதோ சிந்தை நம்ம இருக்கிறோம். எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? அவரை பாட நினைப்பது வந்திருக்கிறோம். அவர் சிலுவை சுமந்து சிலுவையை எதிர்பார்ப்பதற்கு எது நோக்கி பார்ப்பது மரத்தல்ல, அவரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் யார் நோக்கி வந்திருக்கிறோம்? அவரை நோக்கி நான் பார்த்து வந்திருக்கிறோம். அவரை வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். அவர் பாடுபட்டதை நோக்கி பார்க்கணும். இது ஏனோ தானா அல்ல. அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி. மற்ற வசனம் படிங்க, எப்படி படிங்க, படிங்க படிங்க. மெய்யாகவே பாடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ எண்ணினோம். நம்முடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு அது நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சம உண்டு பண்ணுகிறோம் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய யார் தழும்புகளால்? அவருடைய தழும்புகளால் நாம குணமானோம். நம் மீறுதலால் அவர் அடிக்கப்பட்டார். நம் அக்கிரமங்களால் நாம் பாவம் செஞ்சோம். அவர் அடிக்கப்பட்டார், அவர் கொல்லப்பட்டார். அவர் சிலுவை சுமந்த யாருனால? நம்மாலதான். ஒருவர் பாவம் செய்தனால் அவரை சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள். பாவம் செய்தோம், எல்லாவற்றும் மறந்தோம். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரே, ஸ்திரியே இது உன் மகன். அவரை பார்த்து என்ன சொல்றாரு? மகனே இது உன் தாய். ஆனால் அதை மறந்துட்டார். அவர் மறந்து நம்ம என்ன சொல்கிறாரு? சிறியே மகன் என்று சொல்லி நம்மளை அழைக்கிறார், நம்மளை கூப்பிடுகிறார், நம்ம மேல கரிசனையா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நாம் யாவரோடு எப்படி இருக்கணும்? அன்போடு இருக்கணும், சகோதரத்துவமோடு இருக்கணும். தாய் எண்ணத்து உள்ளுக்கு நமக்குள்ள வரணும். அது வந்தாதான் அந்த ஸ்திரீ மகன் என்பது அந்த அன்பு நமக்குள்ள கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வெளிப்படுத்த எடுங்க, வெளிப்படுத்த விசேஷம் எடுங்க, வெளிப்படுத்த விசேஷம். ஆமென். 1 எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 படிங்க. 17. நான் அவர் கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் பயப்படாதே, நான் முந்தின பிந்தினவரும் உயிர்வுமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் ஒரு நிமிஷம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் அவர் பயப்படுறாராம். திகில் நம்மளுக்கு இருக்கிறது, பயம் அவர் இருக்கிறது, கலக்கம் அவர் இருக்கிறது. எப்படி நடக்குமோ என்று அவர் கீழே விழுந்துட்டார். அவர் சரீரம் பூமிக்குள்ள இருக்கிறது, அவர் ஆத்மா பரலோகத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறது. அவர் கீழ்ப்படிந்தார், அவர் ஒப்பு கொடுத்தார். நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? நான் கூட ஒப்பு கொடுத்தேன், ஒப்பு கொடுத்தா ஆனா வரல. சபை சேர்த்து சொல்றேன், கீழ்ப்படினும் ஒப்பு கொடுக்கணும். ஏதோ வார்த்தை மட்டுமல்ல, கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தாதான் பரலோகம் வரை பரலோகத்தில் ஆவி பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சரீரம் பூமியில விழுந்து கொண்டிருக்கிறது, அவருடைய ஆவி பரலோகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு பரலோகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது? இந்த வெளிப்படுத்தல் வெளிப்படையாக பேசுவதற்காக, இந்த வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்படையாக தெரிந்து கொள்வதற்காக, இந்த கடைசியில எப்படி இயேசு வருவார் என்பதற்காக இவர் மூலியமாக தான் வெளிப்பட்டது. வெளிப்படுத்து நாமைக்கு இன்னைக்கு கீழ்ப்படுகிறோமா? விட்டு கொடுக்கிறோமா? எது கீழ்ப்படுகிறோம்? பொருத்தனை பண்ணுகிறோமா? பொருத்தனை ஜனவரி மாசம் பொருத்தனை பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் கண்டிப்பா வந்துடும் சொல்லிட்டு அவங்க காத்துல விட்டுருவோம். அவர் பொருத்தனை பண்ணார், அவர் கீழ்ப்படிஞ்சார். எப்போதும் மார்போடு சாஞ்சிருப்பாராம். இயேசு கூட மார்போடு அவர் சாஞ்சிருப்பார். கடைசியாக அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லாமே மரணம் பாதியில் இறந்து விட்டார், அவர் மட்டும் இயற்கையாக இறந்தார். அவர் மார்போடு சார்ந்திருப்பாராம். நாம் இன்னைக்கு மார்போடு சார்ந்திருப்போமா? அப்ப மார்போடு சார்ந்திருக்கும் போதுதான் அவருடைய மகிமை நமக்குள்ளாகும். அவர் நம்மளோடு கூட பேசுவார். இந்த ஆத்மா பரலோகத்தில் கூட பேசும். இந்த நினைவுகள் இல்லை, என் நினைவுகள் நினைவில் இல்லைன்னு சொல்கிறார். அப்ப நம்ம சபைக்கு வர மட்டும் இல்ல, எந்த நேரமும் இந்த நினைவில் அவரோடு கூட இருக்கணுமா? அப்பதான் நமக்கு அவர் பேசும்படி கிருபை தருவார். அப்போ கீழ்ப்படினும் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது தான் கீழ்ப்படிந்தால் அவர் நம்மோடு கூட அவர் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.